திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சின்னக்காம்பாளையம் கிராமத்தில் உள்ள தனியார் கோழி பண்ணையை அகற்றக்கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோழி பண்ணை கழிவுகளால் மெகா சைஸ் கூட்டம் வீடுகள் மற்றும் விளைநிலங்களுக்கு வருவதாகவும் உணவுப் பொருளில் அவை விழுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள மக்கள் கோழி பண்ணையால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில் இறால் கொள்முதலில் மோசடி செய்துவிட்டு சென்னையில் தலைமறைவாக இருந்த மதுரை தொழிலதிபரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை திருநகரியில் இறால் விற்பனை செய்யும் ராமனிடம் விராலிமலையில் 10KT சீ ஃபுட் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தை நடத்திய மதுரையைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் 2023 5,32 லட்சம் ரூபாய்க்கு இறால் வாங்கியிருக்கிறார். இதில் 4,25 லட்சம் ரூபாயை கொடுத்துவிட்ட சூழலில் ஜெயச்சந்திரனின் பங்குதாரர் சுதாகர் 3,39 லட்சம் ரூபாயுடன் வெளிநாடு சென்று விட்டார். இதனையடுத்து 1,10 லட்சம் ரூபாயை கொடுக்காமல் இருந்த ஜெயச்சந்திரனுக்கு எதிராக மயிலாடுதுறையில் குற்றப்பிரிவு போலீசில் ராமன் புகார் கொடுத்தார். பிப்ரவரியில் முன்ஜாமீன் பெற்ற ஜெயச்சந்திரன் 10 லட்சம் ரூபாய் கட்டாததால் பிணை காலம் காலாவதியானது. இதனையடுத்து தலைமறைவான ஜெயச்சந்திரனை சென்னையில் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் அன்னக்கொடி தலைமையிலான குழு கைது செய்தது. ஜெயச்சந்திரன் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ச்சியாக ஜெயச்சந்திரனின் பங்குதாரரான வெளிநாட்டுக்கு தப்பிய சுதாகரையும் கைது செய்ய குற்றப்பிரிவு போலீஸ் நடவடிக்கையை எடுத்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.